வணக்கம் கைஸ், உங்கள் எம்ஜி பவி. என்னுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கொண்டு பாருங்க. இப்ப வீடியோக்குள்ள போவோம். ஸ்ரீலங்காவும் இங்கிலாந்தும் மோதுகின்ற சர்வதேச 2020 தொடர்ந்த இரண்டாவது போட்டி. இன்றைக்கு இன்றைக்கும் இங்கிலாந்து தான் வின் பண்றாங்க. முதல் போட்டியில எப்படி இங்கிலாந்து ஃபீல்டிங் எடுத்து வெற்றி கொண்டாங்களோ அதே மாதிரியே இந்த விடையும் ஃபீல்டிங் எடுத்து வெற்றி கொள்ளும் கனவோட இறங்கி இருந்தாங்க. முதல்ல துடுப்பாட்டத்துக்கு ஆட வந்த ஸ்ரீலங்கா அணி பல மாற்றங்கள், அற்புதமான சேஞ்சஸ் தான் சொல்லணும். வீரர்களுக்கு எப்படி வாய்ப்பு அளிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். ஸ்ரீலங்கா டீம் இன்றைக்கு துடுப்பாட்டம் ஃபெயிலியர் இல்லை என்றுதான் சொல்லணும். அற்புதமான ஒரு துடுப்பாட்டம். நிஷங்க 34 ஓட்டங்கள், கமில் மிஷாரா 36 ஓட்டங்கள், குஷல் மெண்டிஸ் 32 ஓட்டங்கள், பவன் ரட்நாயக்க 40 ஓட்டங்கள், தசுல் ஷனக்க 1 ஓட்டம், அசலங்க 28 ஓட்டம், லியனக 1 ஓட்டம், 5 இலக்குகள் இழந்த நிலையில ஸ்ரீலங்கா டீம் மிடில் ஓர்டரையும் அற்புதமாக ஆக்கியிருக்காங்க. இது T20 உலக கோப்பைக்கும் தொடரணும் என்றதுதான் மெயின் விஷயம். ஸ்ரீலங்கா டீம் இதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. சரி, ஸ்ரீலங்கா டீம் என்னதான் துடுப்பாட்டத்துல மிகவும் பெர்ஃபெக்டா இருந்தாலும் பந்து வீச்சுல செய்வாங்களா என்றத பாப்போம். ஸ்ரீலங்கா டீமா இங்கிலாந்து டீமா என்றத சின்ன ஒரு கேப்புக்குள்ள நீங்க கொமல்ல போட்டுருங்க. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்றது. சரி, இங்கிலாந்து டீம் என்ன பேட்டிங்ல செஞ்சிருக்காங்க, ஸ்ரீலங்கா டீம் தங்களுடைய பந்து வீச்சாளர்களை எப்படி கையாண்டிருக்காங்க என்றத பார்க்க. முதல் பவன் ரட்நாயக்க ஓடிஐக்கு மட்டும்தான் அவர் சரியான பிளேயர் என்று பார்த்தா T20க்கும் மனுஷன் கொடுத்த வாய்ப்பை அற்புதமாக செஞ்சிருக்காரு என்றுதான் சொல்லணும். 22 பந்துகளில 40 ஓட்டங்கள், 5 பவுண்டரி, 1 சிக்ஸர்கள், 181.25 என்ற ஸ்ட்ரைக் ரேட்ல அற்புதமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு என்று சொல்லணும். மிடில் ஓர்டருக்கு டி சில்வா தேவையா தேவையில்லையா என்ற ஒரு கேள்வியை பூர்த்தி செஞ்சிருக்கார் பவன் ரட்நாயக்க. அதே மாதிரியே இன்னும் ஒரு இடத்தையும் அடைக்கணும். இப்ப சரித்த சலங்க என்ற இடத்துக்கு தான் இப்ப ஒரு பெரிய ஒரு ஆப்பு என்றுதான் சொல்லணும். சரித்த சலங்க ஒழுங்கா தன்னுடைய துடுப்பாட்டத்தை செய்யா விடின் அந்த இடத்துக்கு குசல் பெரேரா வந்து இறைப்பார் என்றதுதான் சொல்லலாம். பந்து வீச்சாளர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் தீக்ஷனாவை தூக்கினது நல்ல விஷயம். துனித் வெள்ளாளகையை உள்ள கொண்டு வந்தது மிகச்சிறந்த ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க கொமல்ல சொல்லுங்க. அதுக்கு முதல் இப்ப இங்கிலாண்டோட துடுப்பாட்டத்தை பார்ப்போம்.